Hi, this is James, your leadership coach. என் பேர் ஜேம்ஸ். நான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான நண்பன். தேடல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போது கம்யூனிகேஷன் சீரீஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். கம்யூனிகேஷன் வந்து எப்படி நம்ம பண்ணணும், எப்படி நம்ம நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்போ அடுத்த 5 நிமிஷத்தில் அவங்களுடைய ஸ்டேஜ் ஃபியரே காணாமல் போகிறதுக்கான ஒரு மேஜிக்கை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்தையும் வந்து ஆட்டி படைச்சிட்ருக்கு இல்லையா? ஸ்டேஜோ ஐயோ வேணாம்ப்பா விட்டுருப்பா அப்படின்றோம். ஆனால் இந்த ஸ்டேஜில் கிளாஸில் எப்போது லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்க பசங்களுக்கும் வந்து என்றைக்கா ஒரு நாள் நம்மளும் ஸ்டேஜில் முன்னாடி வந்து பேசணுண்டா, நம்மளை பார்த்து 4 பேர் கை தட்டணுன்ற ஆசை நமக்கு இருக்கும். ஆனால் நம்ம வரமாட்டோம். ஏன்னா எங்கே முன்னாடி போய் மொக்க வாங்கிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம்தான். அப்போ இந்த ஸ்டேஜ் ஃபியர் வந்து எப்படி நம்ம இல்லாமல் பண்ணுறது? ஸ்டேஜ் ஃபியர்னால் என்னங்க சார்? எனக்கு நிறைய கிடைக்கிற பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னா நான் ஸ்டேஜில் போய் நிற்கும் போது அப்படியே வயிற்றுக்குள்ளே ஒரு 1001 பட்டர்ஃப்ளை சார், அப்படியே 1001 அதுக்கும் மேலே லட்சக்கணக்கான பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் சார். சார் அங்கே போய் நிற்கும் போது ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும் சார், கை காலெலாம் அப்படியே உதறும் சார், என்னமோ பண்ணுது சார், அப்படியே பேசினா அப்படின்னு காற்று போட்டு வருது சார், என்ன பேசினா எனக்கே தெரில சார் அப்படின்றோம். சார் முன்னாடி நிற்கிறவங்களாம் பார்த்தா பயமாக இருக்குது சார், அப்படியே அவங்க பார்க்குறத பார்த்தா அப்படியே எல்லாம் நம்மளை காமெடி பண்ணிடுவாங்களோ, நம்மளுடைய மரியாதை போயிடுமா அப்படின்ற ஒரு பயம் வருது சார். இதெல்லாம் ஸ்டேஜ் ஃபியர்னு சொன்னீங்கன்னா எனக்கும் ஸ்டேஜ் ஃபியர் இருக்குங்க. எனக்கும் ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது. இப்போது ஒரே ஒரு விஷயந்தான், ஜெயிண்ட் வீலில் ஏறி இறங்கும் போது என்னாகும்? பெரிய ஜெயிண்ட் வீல் பார்க்குறோம்ல, அது ஏறி இறங்கும் போது அப்படியே ஒரு ஜின்னு ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா கண்ணை மூடிட்டு அப்படியே இருப்பான், கொஞ்சம் பேர் அப்படியே ஜாலியாக இருப்பாங்க. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? இந்த ஜாலியாக இருக்கவங்களுக்கு அந்த ஃபீல் பிடிச்சிருக்கு, இந்த கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்கவங்களுக்கு அந்த ஃபீல் பிடிக்கல. அதே தான் ஸ்டேஜ் ஃபியருக்கும் சம்மந்தம். ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இமேஜினேஷன், அது வந்து ஒரு கற்பனை தான், அது உண்மை அப்படின்றது கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது பாருங்கள், ஒரு கோட் இல்லை ஒரு பென் இல்லை ஒரு டிவி, இதை வந்து நம்ம கண்ணில் காமிக்கலாம் இல்லைங்களா? ஸ்டேஜ் ஃபியரை கண்ணில் காமிக்க முடியுமா? அது நம்மளாக உருவாக்கின ஒரு விஷயங்க. இந்த ஃபீலிங்லாம் இருந்தால் இது ஸ்டேஜ் ஃபியர் ஆட்டிருக்கு, அப்போ நமக்கும் அந்த வியாதி இருக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளாக உருவாக்குறது தான். ஸ்டேஜ் ஃபியர் உங்களுக்கு கிடையாது, இதுதான் நான் சொல்கிற விஷயம். ஏன்னா இதுதான் ஸ்டேஜ் ஃபியர் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஃபியர் எனக்கும் இருக்குது. இப்போ நான் இங்கே நிற்கும் போது நான் சொல்கிறது மறந்துடுவேனா அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள்லாம் ஒழுங்காக உட்காந்து கேட்பீங்களான்னு எனக்கு தோணுது. கை கால் உதற மாதிரி இருக்குதா அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கும்போது அப்படிலாம் இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம்தான், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, we are okay with it and some people are not okay with it. ஒரு மாதிரி இருக்க என்ன பண்ணுறது? ஸோ வாட்? நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஸோ வாட், அதனால் என்ன? கை உதறுதே அதனால் என்ன? சொல்கிறது மறந்துடுவனே அதனால் என்ன? குரூப் டான்ஸ் ஆடுறதாங்க கஷ்டம். 4 பேர் ஆடும்போது நீங்கள் 4வது ஆள் ஆடும்போது அவனை பார்த்து ஆடணும், ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் தெரிஞ்சிடும். சோலோ டான்ஸ் ஆடும்போது நீங்கள் டான்ஸே தப்பாக ஆடினாலும் அதுவே ஒரு தனி ஸ்டெப்பு மாதிரி ஆடும், தெரியும். இப்போ நான் பேசுகிறதும் ஸ்டேஜில் பேசுகிறதும் நீங்கள் உங்கள் காலேஜ்லேயோ அலுவலகத்துலேயோ உங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்க சொன்னாலும் அது ஒரு சோலோ டான்ஸ் மாதிரி தான். நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லைங்களா? அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பழைய கான்செப்ட் சொல்லுவாங்க, நீ ஸ்டேஜில் நிற்கும் போது முன்னாடி நிற்கிறவங்களாம் முட்டாள்னு நினச்சிக்கோ, நீ பயங்கரமாக பேசலாம் அப்படின்வாங்க. நான் புதுசாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டேஜில் நிற்கும் போது முன்னாடி இருக்கவங்களாம் அறிவாளின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அறிவாளிகளுக்கு நல்ல கருத்து பிடிக்கும். நீங்கள் நல்ல கருத்து பேசும்போது அவங்க கனெக்ட் ஆவாங்க, சிங்க் ஆகுவாங்க, அவங்களுக்கு கேட்குறதுக்கு பிடிக்கும். ஸோ முன்னாடி இருக்கவங்களாம் அறிவாளின்னு நினச்சி பேசுங்க, கண்டிப்பாக ஈஸியாக சிங்க் ஆகும். அந்த பதட்டம்லாம் தேவையில்லை. தேவைப்பட்டால் கையை வந்து பாக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம ஸ்டேஜில் பேசும்போது கையை பாக்கெட்டில் போட முடியாது. அப்போ என்ன பண்ணால் நீங்கள் ஹேண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். கையை மூவ் பண்ணி நம்ம பேசும்போது கொஞ்சம் ஃப்ரீனஸ் வந்துடும். அந்த ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் 1/2 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் அந்த கான்ஃபிடென்ஸ் தன்னால் வந்துடும். இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளை கேரி பண்ணிக்கணும். இதுதான் கம்யூனிகேஷனுக்கான சீக்ரெட். ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் பண்ணுறது. ஒரு பவர் ஒரு டாக் கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும்? நம்ம எல்லோரும் தோக்குறது இங்கே தாங்க. இப்போ நான் உங்களை கூப்பிட்டு லெட்ஸே இப்போது நீங்கள் ஷோக்கு வரீங்க, நீங்கள் கூப்பிட்டீங்க, உங்களை கூப்பிட்டு ஒரு 1 மினிட் பேசுங்க அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் என்ன சிந்தனை வரும்? என்ன பேசலாம் அப்படின்ற சிந்தனை வரும். அதுவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நாட் கரெக்ட். என்ன சிந்தனை வரணும்னா, இவர்களுக்கு என்னை பற்றி என்ன புரிய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்க. அப்போது வித்தியாசமான பதில்கள்லாம் வரும். என்னையே நான் மாற்றி கேள்விகள் கேட்டுக்குவேன். இப்போ நான் 5 நிமிஷம் பேசுகிறேன், இந்த 5 நிமிஷம் நான் பேசி முடித்த பிறகு உங்களுக்கு என்னெல்லாம் புரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு யோசிப்பேன்.
அப்போது எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், என்னெல்லாம் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போது ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் எப்படி விளக்கணும் அப்படின்ற விஷயத்தை நான் பிளான் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் பேசணும், இந்த பாயிண்ட் பேசும்போது என்னுடைய இமோஷன், என்னுடைய உணர்வு எப்படி இருக்கணும், ரெண்டாவது பாயிண்ட் பேசும்போது கொஞ்சம் சோகமாக இருக்கணுமா, கொஞ்சம் எனர்ஜி ஹையாக இருக்கணுமா, மீடியமாக இருக்கணுமா, எல்லாமே நான் அழகாக சூப்பராக பிளான் பண்ண முடியும். இப்படி தான் ஒரு டாக்கை நீங்கள் பிளான் பண்ணணும். நாளைக்கு நாளான்னைக்கு இல்லை இந்த மாதத்தில் யாராவது உங்களை ஒரு டாக் ஒரு பேச்சு உரையாடலுக்கு வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன பேசலான்னு யோசிச்சிங்கன்னா, நம்மளை பற்றி நிறைய பில்டு படிக்கிற மாதிரிலாம் நமக்கு மைண்ட் ஓடும். இந்த ஜோக் எங்கேயாவது கேட்டிருப்போம், எப்படியாவது இந்த ஜோக்கை சொல்லிடணும் அப்படின்னு நினைப்போம். ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்க வேண்டியது, நான் பேசி முடித்த பிறகு யாராவது ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதை எழுதுங்க. அதுதான் உங்களுடைய அவுட்கம். நீங்கள் பேசுகிறதோடைய அவுட்கம் வின்ஸ் அல்லது பாயிண்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ், அந்த 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் போட்ட பிறகு ஒவ்வொரு பாயிண்ட் சொல்கிறதுக்கு என்ன ஜோக் சொல்லலாம், என்ன காமெடி சொல்லலாம், என்ன உதாரணம் சொல்லலாம், அந்த ஜோக் சொல்லும் போது உங்களுடைய ஃபீலிங், உங்களோட உணர்வு எப்படி இருக்குது, அந்த காமெடி சொல்லும் போது என்ன வகையான பாடி லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே நீங்கள் அழகாக பிளான் பண்ணிட்டு வரலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், ஒரு மேடையில் நின்று உங்களை பற்றியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை நழுவ விடாதீங்க, யூஸ் பண்ணுங்கள். ஜேம்ஸ் சைனிங் ஆஃப், உங்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு நண்பன்.